கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யார் பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் புறம்பே இருப்பார்கள் என்பதை வசனத்தோடு பார்ப்போம். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 15வது வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நாய்களும் புறம்பே இருப்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நாயை அல்ல, 5 அறிவு நாயிடம் உள்ள கெட்ட நடத்தைகளை கொண்ட 6 அறிவு மனிதனை குறிப்பதாகும். அந்த கெட்ட நடத்தைகளை வசனத்தோடு என்ன என்பதை பார்ப்போம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். இது அசுத்தமான மனிதர்களை குறிப்பதாகும். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இது தவறான போதனைகள், சரீர காரியங்களை முக்கியப்படுத்துபவர்களை குறிப்பதாகும். திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், அவனவன் தன் மூலையிலிருந்து தன் பொலிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். உறவிலும் உணவிலும் திருப்தி அடையாதவர்கள் சுயநலம் கொண்டவர்களை குறிப்பதாகும். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர். அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்து கொள்கிறவர்கள் நித்திரை பிரியர். தூக்கம் மயக்கமாய் புலம்புகிறவர்களை, ஜெபிக்காதவர்களை நித்திரை பிரியர் என்றும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய் என்றும் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெபித்து தங்கள் குடும்பத்தை, தேசத்தை காவல் காக்காதவர்கள் புறம்பே இருப்பார்கள். நாய் தன் கக்கினதை தின்னும். இது மனம் திரும்பி விட்ட பாவங்களை, விபச்சாரம், களியாட்டம், விக்கிரக ஆராதனை, ஆபாச படம் பார்த்தல், சுய புணர்ச்சி, குடி, மது, மாது, கெட்ட சுபாவம் போன்றவற்றை மீண்டும் செய்தலை குறிக்கும். விட்ட பாவத்தை மீண்டும் செய்பவர்கள் பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள். அடுத்தபடியாக நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். இது மற்றவர்களை வார்த்தையினால் புண்படுத்துவது மற்றும் உணவிலும் உறவிலும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள், வேலை, கணவன், மனைவி, மாமியார், மருமகள், சகோதரர்களில் எதிலும் திருப்தி அடையாமல் ஊளையிட்டு முறுமுறுத்து சுற்றி அலைபவர்களை குறிப்பதாகும். இவர்கள் புறம்பே இருப்பார்கள். ஜெபம். இயேசுவே, இந்த கெட்ட நடத்தைகளை உணர்ந்து அதை விட்டுவிட பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிக்க உதவி செய்யும். துதி, கனம், மகிமை இயேசு ஒருவருக்கே. ஆமீன். அல்லேலூயா.